அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னேட் பிசிக்ஸ் பை யோரன் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம நீட் சிலபஸ்ல இருக்கக்கூடிய 11வது அலகு, அதாவது நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி, மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நீட் தேர்வுல 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மின் இருமுனை ஒன்றின் திருப்பு திறன் 16 × 10⁻⁻9 கூலம் மீட்டர் எனில் மின் இருமுனை அச்சுக்கு 60 டிகிரி கோணத்தில் உள்ள கோட்டில் மின் இருமுனையின் மையத்திலிருந்து 0.6 மீட்டர் 0.6 மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியில் மின் இருமுனையால் ஏற்படுத்தும் மின் அழுத்தம் எவ்வளவு? சரியா? 400 வோல்ட், 0 வோல்ட் சுழி, 50 வோல்ட், 200 வோல்ட் அப்படின்ற 4 தெரிவுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஓகேயா? இப்போ இதில் என்ன சொன்னா, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. 1/4πε0 is equal to 9 × 10⁻+9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கூலம் ஸ்கொயர். இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வேல்யூ தான். ஓகே, சரி. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சார்? ரொம்ப டைரக்டான ஒரு கொஸ்டின் தான். எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன்ல LHS கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். என்ன ஃபார்முலா? V is equal to 1/4πε0 × P cos θ / R². இங்கிறது என்ன சார்? மின் இருமுனையால் ஏற்படும் மின்னழுத்தம். அதான கேட்டிருக்கிறாங்க. P என்பது என்னது? மின் இருமுனையின் திருப்பு திறன் கணக்கிலே கொடுத்திருக்காங்க. 16 × 10⁻⁻9 கூலம் மீட்டர். அப்புறம் R என்பது மின் இருமுனையின் மையத்திலிருந்து அந்த தூரம் கொடுத்திருக்காங்க இல்லையா, 0.6 மீட்டர் கொடுத்துருச்சு. தீட்டா அந்த அச்சிற்கும் கோட்டிற்கும் இடையிலான அந்த கோணம், அதாவது எந்த கோட்டில் நம்ம மின்னழுத்த பார்க்க போறோமோ அதுக்கும் டைபோல் மின் இருமுனையினுடைய அச்சு அதுக்கும் இடையில உள்ள கோணம் 60 டிகிரி. அப்படி ஏற்கனவே 1/4πε0 என்பது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரிஞ்சதுதான். 9 × 10⁻+9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் / கூலம் ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூல இந்த ஈக்குவேஷன் அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணாமல் பிரதிவிட்டாலும் முடிஞ்சு போச்சு. மதிப்புகளை பிரதிவிட எல்லாம் சார் பிரதிவிடணும். நம்ம முதலே பார்த்தோமே, V is equal to 1/4πε0 × P cos θ / R². V எவ்வளவு சார்? எவ்வளவு? அதான் கண்டுபிடிக்க போறோம். 1/4πε0 எவ்வளவு? 9 × 10⁻+9 முடிஞ்சு போச்சு. P எவ்வளவு சார்? மின் இருமுனை திருப்பு திறன் 16 × 10⁻⁻9 கூலம் மீட்டர். அப்போ அது போட்டாச்சு. அப்படி இன்ட்டு காஸ் தீட்டா, தீட்டாவின் மதிப்பு 60 டிகிரி தெரியும், / R². R எவ்வளவு? 0.6. அப்போ அதுக்கு ஸ்கொயர் போட்ட வேண்டியது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 10⁻+9 இருக்குது, 10⁻⁻9 இருக்கு, ரெண்டும் அடிச்சா சரியா போயிடும். இப்போ பாக்கி என்ன சார் இருக்கு? 9 × 16. சரி. அப்புறம் காஸ் 60. காஸ் 60 எவ்வளவு? 1/2. உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1/2. ஸோ 1/2 divided by 0.6 the whole square. 6 36. அப்போ 0.6னா 0.6 × 0.6 0.36. அவ்வளோதான் முடிச்சது. ஓகே. அப்போ V is equal to ஏற்கனவே போட்டோமே 9 × 16 × 1/2 எவ்வளவு? 1 2 2 16. ஸோ அப்போ 16 × 8 divided by 0.36. பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு இப்படி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். 9 பெருக்குங்க 900, 0.36 பெருக்குங்க 36. தெரியும். 9 9 4 36. அப்ப 8 × 100/4. அப்படி 4ஆம் வாய்ப்பாடு தெரியும். 1 4 4 2 4 8. ஸோ 2 × 100 200 வோல்ட். ஸோ ஆக மின் இருமுனையால் ஏற்படும் மின்னழுத்தம் என்பது 200 வோல்ட் என்கின்ற 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன் சரியா, 4வது விடை சரியான விடை. ஓகே. நம்ம போன கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் ஒரு மின்தேக்கி கணக்கு ஒன்று பார்த்தோம். அது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ரொம்ப கஷ்டமான கணக்காக இருந்தது. 10 நிமிடங்கள் ஓடிச்சு அந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. எனவே சிம்பிளான கணக்கு, கஷ்டமான கணக்கு எல்லாமே நம்ம பயிற்சி எடுத்தோம்னா ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேயா? சரி. நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் இதே நிலை மின்னியல்ல வேறு ஒரு கணக்கு நம்ம பார்க்கலாம், வேறு ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.